ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மாகாணிக்கிழங்கு ஊறுகாய் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். மாகாணிக்கிழங்கை நல்லா கட் பண்ணி பீஸாக எடுத்து போட்டுக்கணும். நடுவில் நரம்பு இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த லெமனையே தோலோடு அப்படியே கட் பண்ணி போட்டேன். ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லெமன் போட்டாவே போதும். சிலர் போடுவாங்க, சிலர் போட மாட்டாங்க. அப்புறம் பச்சை மிளகாயெல்லாம் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது மறுபடியும் அந்த ஜூஸ் இருக்கிறப்போ மறுபடியும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமே நான் இதில் ஆட் பண்ணுறது என்னென்னா மஞ்சத்தூள் நல்லா கொஞ்சம் நல்லாவே மிச்சமாக போட்டுக்கணும். ஏன்னா அதுதான் எப்பயுமே ஊறுகாய்க்கெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிற வஸ்து. அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கடுகு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கணும். ஏன்னா இப்போ கடுகு அதுவும் ஊறுகாய்னா கடுகு பொடி பண்ணி போட்டோம்னா அது கெடாதுங்கிறது இது. அதனால் அதை போட்டுக்கணும். அப்புறமே நீங்கள்லாம் கேட்கலாம், மாகாணிக்கிழங்கு மெயினான விஷயமே நீ போட மாட்டேங்கிறீன்னு. கரெக்ட் தான். அது உப்பு. நான் இன்றைக்கி சால்ட்டு தான் போட போகிறேன். நல்லா மிச்சமாகவே போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒரு கரண்டி போட்டால் இது ஒரு 3 கரண்டி. நான் நல்லா தயிர் ஒரு 1/2 லிட்ரு 1 லிட்ரு ஊற்றணும். இது ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி வச்சிடணும். அப்புறமே உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம். அப்புறமே மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லை வேணாம் இதுவே போதும் பச்சை மிளகா காரமேனா விட்டுடுங்க. நான் காஷ்மீரி சில்லி தான் போடுறேன். ஏன்னா ரொம்ப காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி அது உப்பு போட்ட அளவுக்கே போடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அவர் காரம் நல்லா சாப்பிடுவார், என் ஹஸ்பண்டு. அதனால் போடுறேன். இதை போட்டுட்டு அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கலக்கி 2 நாள் அப்படியே வச்சுடுங்க. நல்லா இது பண்ணி வச்சுடுங்க. இதை கலக்கி அப்படி நல்லா கலக்கி விட்டுடுங்க. அது நல்லா தண்ணி விடும். உப்பு போட்டிருக்கோம்ல, தண்ணி விடும். அதுக்கப்புறமே ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா எலுமிச்சம்பழை போடுறது எதுக்குன்னா கெடாமல் இருக்கிறதுக்கு. 1 வருஷம் ஆனால் கூட கெடாமல் இருக்கும். 6 மாதம் ஆனால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க. ஊறினோடனே எடுத்து நான் இப்போ இதை அப்படியே வெளியே வைக்க போகிறேன். தட்டம் போட்டு மூடியோ இல்லை ஒரு துணி போட்டு மூடியோ அப்படி வைக்கலாம். கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா தண்ணி விடும். ஒரு 2 நாள் தண்ணி விட்டு முடித்தோடனே தயிர் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றலாம். இது பாருங்கள், ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். ஒரு 300-400 கிராம் இருக்கும். அதுக்கு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் தயிர் எடுத்து, கட்டி தயிர் அதை இப்போயே கூட ஊற்றிக்கலாம்பாங்க. நான் கொஞ்சம் ஊறினோடனே போடலாம். ஃபஸ்ட் டைம் போடுறதுனால எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். ஒவ்வொருத்தரும் இப்படியே எடுத்து வச்சுடுவாங்க ஃப்ரிட்ஜில். வேணுங்கிறப்ப கொஞ்சம் எடுத்து போட்டு தயிர் ஊற்றிக்குவாங்க. நம்ம தயிர் ஊற்றியே வச்சுட்டோம்னா பாட்டிலில் போட்டு, கண்ணாடி பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா எத்தனை நாள் ஆனாலும் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? உப்பு நீங்கள் வாயில் போட்டு பார்த்துட்டு எனக்கு அப்படியே வாய் ஊறுது. சொல்லவே வாய் ஊறுது. அப்படி ஒரு வாசனையாக இருக்குது. இதுதான் மாகாணிக்கிழங்கு ஊறுகாய். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நான் எல்லாம் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ.